டி நகரில் நிற்பது எங்க அண்ணா ஆனந்த் இல்ல. டேய் என்னடா சொல்ற? டி நகரில் நிற்பது தளபதி. இவனா அட பண்ணாட. கூட்டம் இருக்குமா? வந்து பார்த்த கூட்டம் இல்ல, ஒரு கடலே நிக்குது. அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, செட் ஆகாது. நீ எல்லாம் மிடிலே போ. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த கூட்டம் 26ல ஜெயிச்சிருக்கு. விஜய் முதலமைச்சர், புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர், ஆதவர்ஜுனா கல்வித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? இந்த ரவுடிங்களா டாக்டர் ஆயிட்டா ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த புறம்போக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சாவுகிராக்கி படுத்தாண்டா. இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. தம்பி ஓட்டு போடு தம்பி. என்னடா குடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி தெனாவட்ல கேக்குற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. நாங்க ஓட்டு பிச்சைலாம் எடுக்க மாட்டோம். ஏய் நீ ஓவரா பேசுற நீ. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் தெரியுமா? எங்களுடைய முழு நேர வேலையை இந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி பாக்குறது தான். டேய் உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. டேய் உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? உண்மையா சொல்றேங்க, டி நகருக்கு கிடைத்திருப்பவர் வேட்பாளர் அல்லமா, உங்க வீட்டுடைய காப்பாளர் கிடைச்சிருக்காருமா. சார் உண்மையா உழைச்சான் சார், அவனுக்கு தான் பதவின்னு. உழைத்தவர்களுக்கு பதவி வாங்கி தரக்கூடிய மனிதர். அங்க பாரானாய 120 150 சீட்டு கொடுத்திருக்கீங்க. எத்தனை பேர் மக்கள் இயக்கத்துல உழைச்சவங்க, எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துக்காண்டி அவங்க வேலை பார்த்தவங்க, எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க? ஊழல் ஊழல் ஊழல், காசு வாங்க மாட்டேன். நீங்க பதவியே காசு வாங்கி தாங்க போட்டீங்க. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். வாக்கிங் போகும்போது இவரு சிரிச்சா பரவாயில்ல, எதிரில வர்றவங்களாம் அண்ணே நாம தான் டிவிக்கே. நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. எனக்கு தயவு செய்து நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல. ஒரே ஒரு தடவை எனக்கு இந்த டி நகர்ல எனக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. என்னுடைய தொகுதியில நீங்க யார வேணாலும் கேட்டுக்குங்க, நான் நல்லவனா கெட்டவனா. ஆமா அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? இந்த டி நகர் தொகுதி மக்கள் உண்மையாகவே எனக்கு ரொம்ப அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா காக்கா புடி என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மனிதனாக நான் இருப்பேன். முதல்ல ஒன்ன காப்பாத்திக்கடி. கடை வச்சிருந்தா எனக்கு மாமூல் கொடு, எனக்கு அதை கொடு இதை கூடலாம் நான் கேட்க மாட்டேங்க. ஓஹோ இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? நானோ என்னுடைய கட்சிக்காரர்களோ யாரும் உங்களிடம் எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. உங்கள் மீது யாராவது ஒருத்தவங்கள் கை வைத்தால் 1000 இல்லை 2000 பேர் அடுத்து 15 நிமிடத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொண்டர்களும் உங்களுக்கு இருப்பார்கள். The next day. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க வேற ஏம்மா அடிய நான் என்ன அமௌண்ட கொடுத்தா வாங்கிட்டு வரேன்? வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. தலைவர் கூடவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தொண்டன் அல்ல பக்தன் இந்த மனிதர் என் ஆனந்த். தலைவரே, உங்க பொண்ணு டிகிரி முடிச்சிருக்காங்களா, பட்டம் கொடுக்கறாங்களா, பேரண்ட்ஸ்லாம் வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை இட்டுன்னு வந்துருவேன். அப்படின்னா எனக்கு பதிலா 7 மணிக்கு மேல யாரு தண்ணி அடிப்பா? எனக்கு பதிலா 9 மணிக்கு மேல யாரு என் கேர்ள் ஃப்ரெண்ட கொஞ்சுவா? வேட்பாளரா நிக்கிற எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா रुको जरा सबर करो. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்?
தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியோடு மகளிரணி நிர்வாகிகளோடு விசில் சின்னத்தை கோலமிட்டார். அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு வேலை வைத்து விடாதீர்கள். அதாவது டீலிமிட்டேஷன் வந்துடும், நம்மளோட தொகுதி பறிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு தமிழ்நாடே போராடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஒவ்வொருத்தரும் பதறி போயிருக்கிறாங்க. அரசியல தீவிரமா வேலை செய்யணும், தமிழ்நாடு எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு போராடிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு தற்கொலை மட்டும் போயிட்டு கோலம் போட்டுட்டு இருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அது எதை பத்தியும் கவலை இல்ல, மக்களை பத்தியும் கவலை இல்ல, எதை பத்தியும் கவலை இல்ல. ஏன்னா டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம பேசிட்டாலோ போராடிட்டாலோ பிஜேபி கோச்சுக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு இந்த விஜய். இப்படி ஒரு பயனாம்படியா வாழ்றதுக்கு எதுக்கு வாழணும்? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். அந்த கஞ்சா அந்த இது யூஸ் பண்றது நல்லா தெரியுது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சேஃப்டி வேணும், போதை இல்லாம இருக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. தன்னுடைய சொந்த கட்சி இருக்கிற ஆளை பாருங்க, சந்திர காண்டியப்பன். இவர் பாத்தீங்கன்னா பேராவூரணியோட வேட்பாளரு. இவர் தான் கஞ்சா வழக்கு உள்ள போயிட்டு வெளில வந்த 10வது நாள் இவருக்கு தாவேக்கால வேட்பாளரை அவர் அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வரலாறு கொண்டவர் தான் இவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏனாதி மதன், இவர் பட்டுக்கோட்டையோட தாவேக்கா வேட்பாளர். இவர் மேல கொலை முயற்சி வழக்கு இருக்கு. இவரையும் ஒரு வேட்பாளரா நிறுத்தி இருக்கிறாரு விஜய். இப்படியே தாவேக்கால விஜய் நிறுத்தின வேட்பாளரோட பின்புலத்தை ஆராய்ஞ்சீங்கன்னா ரவுடியாவும் கட்ட பஞ்சாயத்தாவும் பாலியல் வழக்குல மாத்தினவனாவும் தான் இருக்கிறானுங்க. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? நம்ம முதல் பார்க்க போற தாவேக்க வேட்பாளர் லெப்ட் பாண்டி, ஆண்டிப்பட்டி தொகுதியோட தாவேக்க வேட்பாளர். இவர் மேல பெண்களை தரக்குறைவா பேசினதா ஒரு வழக்கு இருக்கு. அவர் எவ்வளவு மோசமா பேசுவார் அப்படின்றதுக்கு நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, அதை பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் பிரகாசம், இவர் மேல ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தினதா ஒரு வழக்கு இருக்கு. ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் அக்கடாக்க கிடக்குதா? விஜய் போடுறத விஜய் போடுற ஓட்டு விஜய் தான் நல்லது பண்ணுவாரு. விஜய் விஜய் கட்சியினுடைய தலையாய கொள்கைகள் 5 கொள்கைகள் நீங்க எனக்கு வரிசைப்படுத்துங்களேன். சொல்லு மச்சான். சமூக நீதி, மதச்சார்பின்மை, அப்புறம் பெண் விடுதலை, மாநில உரிமைகள், இருமொழி கொள்கை. நீங்க சொல்ற மாதிரி 5 முக்கிய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். சமூக நீதிக்காகவோ இல்ல இருமொழி கொள்கைக்காகவோ தலைவர் அவர்கள் நீங்க முன்னெடுத்த விஷயங்கள், இனிஷியேட் பண்ணது, இல்ல விட்ட அறிக்கைகளோ இல்ல எடுத்த போராட்டங்களோ ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. பரதேசி முண்டம், பரதேசி முண்டம். கேளு, கூலிங் கிளாஸ் போட்டவெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். அப்ப நீ எத்தனை கோட்டை அடிச்ச பரதேசி? மூஞ்சி வாயில பாரு, வாயில மூஞ்சி மயிர பாரு, மூஞ்சி மயிர பாருங்க, மூஞ்சி மயிர. இந்த பன்னிக்கு அட பண்டி பயில, பண்ணி கூட கொஞ்சம் குண்டி பின்னாடி கொஞ்சம் அழகா பளபளன்னு இருக்கும். அதிகம் கேவலமா இருக்கீல பரதேசி பயில. நீ கண்ணாடி போட்டவங்க குடியாரனா? அப்ப நீ என்ன மயத்துக்கு மாட்டிருக்கா? அப்ப சொல்லு. பண்டி பயில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஆளு கூலிங் கிளாஸ், கூலிங் கிளாஸ் எச்சு கால பயில. ராகுல் காந்தி அவர்களையும் கால் விழுந்து கெஞ்சி கூட்டணி அமைத்த கூட்டணி நாம் கூட்டணி அங்கதங்கிட்ட கட்சியாக இருந்தோம். மக்களோட திமுக இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா கொத்து கொத்தா திரும்புறாங்க? கேட்டேன், நீ என்ன இங்க உட்கார்ந்து திருத்தண்ணில என்ன பண்ணிட்டு இருக்க? ஏயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல. உன் பேரன் போருக்கு போறேன் கூட வா. எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். வாயா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.